இந்து கோயில் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெறுப்பூட்டும் பதிவுகள் செய்ததாக கூறி சமய போதகர் ஃபிர்டாவுஸ் வோங் மற்றும் டிக்டாக் பயனர் செகு சந்திரா ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று டிஏபி நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராயர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாமன்னர் பேசியது தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த ஒரு பத்திரிகையாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் இந்த இருவர் மீதும் அதே வேகத்திலும் உறுதியுடனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் அமைதியும் இன ஒற்றுமையும் நிலைக்க வேண்டும் என்றால் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன தகராறு மற்றும் சமூக ஒற்றுமையை பாதிக்கும் செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று மக்களுக்கு கேட்டுக்கொண்டதை ராயர் நினைவூற்றினார். அரசரின் அறிவுறுத்தலுக்கு பிறகு 24 மணி நேரத்திற்குள் ஃபிர்டாவுஸ் வோங் மற்றும் செகு சந்திரா போன்றோர் அந்த அறிவுறுத்தலை மீறி நடந்து கொண்டுள்ளனர் என்றும் ராயர் குற்றம் சாட்டினார். ஒரு மின்சார பரிமாற்ற கோபுரம் இந்து கோயில் நிலத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பிய ஃபிர்டாவுஸ் வோங், மின்சார நிறுவனம் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதா என்று அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். மேலும் கோயிலில் இருந்து சட்டவிரோதமாக மின்சாரம் பெறப்படுகிறதா என்றும் சந்தேகத்தை எழுப்பினார். அதே நேரத்தில் செகு சந்திரா முதலில் வந்தது எது என்ற கேள்வியை முன்வைத்து சர்ச்சையை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த பதிவுகள் அமைதியை குலைக்கும் அபாயம் உள்ளதாக கூறிய ராயர், அதிகாரிகள் உடனடியாக இந்த பதிவுகளை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.